இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிக் பாஸ் நிகழ்ச்சியில் கமல் சார் எப்படி ஜூலியுடைய போலியான முகத்திரையை கிழிச்சாருன்றது தான். ஜூலியை பற்றி நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பிக் பாஸ் ஃபேமிலிக்குள்ளே நுழைஞ்ச ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ நடந்துகிட்டு இருக்க கரண்ட் எபிசோட் வரைக்கும் அவங்களுடைய கேரக்டர் என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும். முதல் 2 வாரம் ஆர்த்தி கூடவும் காயத்ரி கூடவும் சண்டை போட்ட இவங்க இப்போ ஓவியா பக்கம் திரும்பியிருக்காங்க. ஜூலி மயக்கம் போட்டு விழுந்த அப்போது காயத்ரியும் சரி நமிதாவும் சரி 2 பேருமே அவங்க நடிக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது அவங்க மயக்கத்தில் இருக்கும் போதே கேட்டுட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் முடிஞ்சு ரூமுக்கு வரும்போது ரூமில் தனியாக இருந்த ஓவியா கிட்ட இதை பற்றி சொல்லி அழுது ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஃபீல் பண்ணதுனால ஓவியா அவங்களுக்கு ஆறுதல் மட்டும்தாங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜூலி ஆறுதல் எடுத்துக்கிட்டும் மறுபடியும் இது மாதிரி நான் மயக்கம் போட்டு விழுந்திருக்கும் போது என்னை போய் நடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுனால ஓவியா அவங்க செத்தாலும் அப்படி தான் சொல்லுவாங்கன்ற வார்த்தையை தவிர வேறு எதையுமே தப்பாகவும் யூஸ் பண்ணலை. ஓவியா பேசி முடிச்சுட்டு கிளம்பும்போது காயத்ரி உள்ளே வந்தாங்க, ஓவியா வெளில போயிட்டாங்க. காயத்ரி உள்ளே வந்த அடுத்த செகண்டு உடனே ஜூலி ஓவியா தான் என்னை ட்ரிகர் பண்ணுறாங்க, நீங்கள் நடிச்சுதான் சொல்கிறாங்க, என்னை தூண்டுறாங்க உங்ககிட்ட சண்டை பிடிக்க அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. இதனால் கோவம் அடைஞ்ச காயத்ரியும் நமிதாவும் 2 பேரும் சேர்ந்து ஓவியாவை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. டார்ச்சர் அங்கே மட்டும் நிற்கலைங்க, டைனிங் ஹால் வரைக்கும் போயாச்சு. டைனிங் ஹாலில் இருக்கும்போது சக்தி ஓவியாவை அரைஞ்சிருவன் கையோங்கிற அளவுக்கு சர்ச்சை ஆயிடுச்சு. இப்போது நம்ம கமல் சார் இதை பற்றி பேசுகிறதுக்காக தான் வந்திருக்கார். கமல் சார் ஃபர்ஸ்ட் எல்லார்கிட்டேருந்தும் ஒப்பீனியன் கேட்டார். எல்லாருமே ஓவியா பக்கமோ இல்லை ஜூலி பக்கமோ சொல்லலை. ரைஸா, நமிதா, காயத்ரி அண்ட் சக்தி இவங்க 4 பேர் மட்டும்தான் ஓவியா சொல்கிறது போய் ஜூலியை சொல்கிறது உண்மை அப்படின்னாங்க. மிச்சம் எல்லாருமே 50-50 மேபி மே நாட் பி இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஆரவ் மட்டும்தான் கடைசி வரைக்கும் ஓவியா கூட ஹானஸ்ட்டாக இருந்தார். ஓவியாவும் ஜூலியும் தனியாக பேசிக்கிட்ட அந்த வீடியோ கிளிப்பை கமல் சார் ப்ளே பண்ணி காமிக்கும்போது ஜூலி சொன்னது தான் பொய், ஓவியா சொன்னது உண்மைன்னு நிரூபிக்கப்பட்டது. அப்போ கூட ஜூலி தன்னுடைய தப்பை கொஞ்சம் கூட ஏற்றுக்காமல் அதுக்கு 5 செகண்ட்ஸ் பிஃபோர் இருக்கிற வீடியோ கிளிப்பை ப்ளே பண்ணுங்க, உங்களுக்கே உண்மை புரியும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கமல் சார் அப்படி ஒரு வீடியோ கிளிப் இருந்ததுன்னா நாங்கள் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவோம், அப்படி எதுவும் இல்லை, அது அப்படி இருக்குன்னு நீங்கள் நம்பினீங்கன்னா அது உங்களுடைய ஹாலோசினேஷனாக தான் இருக்குன்னு சொல்லிட்டாரு. இந்த வாரத்துக்கான எலிமினேஷனில் கணேஷ், ஓவியா, நமிதா 3 பேர் இருந்தாங்க. இதிலிருந்தே ஓவியா சேஃபர் ஜோன் போயிட்டாங்கன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னும் எலிமினேஷனில் கணேஷ், நமிதா இவங்க 2 பேரில் யார் எலிமினேட் ஆக போகிறாங்கன்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.